நம சிவாய. அனைவருக்கும் வணக்கம். சிவயோக மையத்தில் நாம இந்த பதிவுல குடும்பத்தில் தொழிலில் திடீர் பிரச்சனைக்கான காரணம் என்ன? தொழிலில் குடும்பத்தில் திடீர் பிரச்சனைகள் எதனால் ஏற்படுகின்றது, அதை நிவர்த்தி செய்யக்கூடிய வழி என்ன அப்படிங்கறத பத்தி பார்க்க இருக்கோம். ஒரு சில குடும்பங்கள்ல ரொம்பவுமே ஒற்றுமையா பல வருடங்கள் சந்தோஷமா இருப்பாங்க. அதே போல ஒரு சில தொழில் செய்யறவங்க வெற்றிகரமா அதை நடத்திட்டு வருவாங்க. ஆனா தொழிலையோ குடும்பத்திலேயோ திடீர் பிரச்சனைகள் சம்பந்தமே இல்லாம வரும். தொழில் நஷ்டமாகலாம், அல்லது குடும்பத்திலேயும் ஒற்றுமையாக இருந்த கணவன் மனைவி இடையே சண்டை சச்சரவு பிரச்சனைகள் திடீர்னு ஏற்படலாம். அதற்கு கண்ணுக்கு தெரிந்த எதிரிகளும் இருக்கலாம், கண்ணுக்கு தெரியாம நம்மளை அறியாமலேயே ஒரு சில எதிரிகள் நமக்கு உருவாகி இருக்கலாம். அது யாராக இருந்தாலும் எப்படியாப்பட்ட பிரச்சனைய நமக்கு ஏற்படுத்தினாலும் இந்த ஒரே ஒரு வழிபாடு மூலமாக உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளையும் நீங்கள் சரி செய்ய முடியும். நல்லா இருந்த குடும்பத்துல திடீர்னு பிரச்சனைகள், நல்லா தொழில் செய்துகிட்டு இருந்த இடத்துல திடீர்னு நஷ்டம் இப்படின்னு திடீர்னு ஏற்பட்டாலே அதற்கு காரணம் இரண்டு விஷயங்கள் தான் ரொம்ப முக்கியமான காரணங்களாக இருக்கும். ஒன்று கண் திருஷ்டி, இன்னொன்று ஏவல் பில்லி சூனியம் போன்ற எதிரிகளின் தீய செயல்களால் ஏற்படக்கூடிய செயல்கள். இந்த இரண்டு விஷயங்களாலதான் திடீர் பிரச்சனைகள் ஏற்படும். இந்த பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும், அதாவது உங்களுக்கு புதிதாக ஏதாவது எதிரிகள் யாராவது உருவாயிருக்காங்களா அப்படின்னு நீங்க பாருங்க. தெரிந்தும் சில எதிரிகள் இருப்பாங்க, தெரியாம கூட ஒரு சிலருக்கு எதிரிகள் இருப்பாங்க. அது யாராக இருந்தாலும் அதற்கான காரணம் கண் திருஷ்டியா இருக்கலாம், அல்லது ஏவல் பில்லி சூனியமாக இருக்கலாம். எந்த மாதிரியான பிரச்சனைகளாக இருந்தாலும் அதற்கான தீர்வுக்கான வழிய இப்ப நம்ம பார்க்க இருக்கோம். ஒரு சில மனிதர்களுக்கு தங்களை சுற்றி இருக்கிறவங்க மகிழ்ச்சியா இருந்தா பிடிக்காது. ஏன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும், தனக்கு கிடைக்காத மகிழ்ச்சி மத்தவங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு நினைச்சு அவங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு பிரச்சனையை ஏற்படுத்துவாங்க. அந்த மாதிரியான மனிதர்கள் கிட்ட இருந்து தற்காத்து கொள்வது ரொம்பவுமே அவசியமான விஷயம். அமாவாசை என்று அருவாள் வாங்கி அதை நீங்க மனதார, அதாவது ஒரு நாள் முழுவதும் வீட்டில் வைத்து பூஜை செய்து மனசார வேண்டிட்டு உங்களுடைய எதிரிகள், அதாவது கண்ணுக்கு தெரிந்த எதிரிகள் தெரியாத எதிரிகள் யாராக இருந்தாலும் எங்க வாழ்க்கையில இருந்து முழுவதும் விலகிறணும் அப்படின்னு மனசார வேண்டிட்டு அந்த அருவாளை மறுநாள் கொண்டு போய் கருப்பசுவாமி கோவில்ல காணிக்கையா கொடுத்துடணும். அதற்கு அடுத்து இதுதான் ரொம்பவுமே முக்கியமான சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடு. காளியம்மன் கோவிலுக்கு போய் ஒரே ஒரு அகல் விளக்கு நீங்க போடணும். இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, வேப்ப எண்ணெயில இந்த அகல் விளக்கை நீங்க ஏற்றணும். இந்த வழிபாடு செய்யும் போது ரொம்பவுமே கவனமா செய்யணும். ஏன்னா இது ரொம்பவுமே சக்தி வாய்ந்த வழிபாடு. இதற்கான பலன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். அதனால இந்த வழிபாடு செய்யறவங்க அளவுக்கு அதிகமான பிரச்சனைகள், எதிரிகள் தொல்லை தாங்கவே முடியல, எவ்வளவோ செஞ்சும் பார்த்துட்டோம், ஆனா எங்களுக்கு எதிரிகள் தொல்லை அளவுக்கு அதிகமா ஆயிடுச்சு, இதுக்கு மேல எங்களுக்கு என்ன செய்யறதுனே தெரியல அப்படின்ற நிலையில இருக்கிறவங்க மட்டும் இந்த வேப்ப எண்ணெயில விளக்கு ஏற்றுங்க. ஏன்னா இது ரொம்பவுமே சக்தி வாய்ந்த வழிபாடு. விளையாட்டுத்தனமாக நம்ம இதை செஞ்சு பார்ப்போமே, இந்த விளக்கு ஏற்றுவோமே அப்படின்னு யாரும் முயற்சி செய்ய வேணாம். இதற்கு மேல வேற வழியே இல்லை, எதிரிகள் தொல்லை எங்களுக்கு தாங்கவே முடியல அப்படிங்கிறவங்க மட்டும் இந்த வழிபாட செய்யுங்க. ஏன்னா இது ரொம்பவுமே சக்தி வாய்ந்த வழிபாடு. உங்களுடைய எதிரிகள் இருக்கும் இடம் தெரியாம ஆயிருவாங்க. அதனால எதிரிகள் தொல்லை தாங்கவே முடியலன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த வழிபாட செய்யுங்க. உங்களுடைய எதிரிகளின் தொல்லையில இருந்து உங்களுக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கும். நம சிவாய.